கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம நினைக்கிறோம், நான் இந்த செயலை செய்யக்கூடாது, அந்த செயலை செய்யக்கூடாது, இதை செஞ்சா என் பரிசுத்தம் போயிட்டுன்னு சொல்லி நம்ம செயல்கள்ல தேடுறோம். தேவனோட பார்வையில பரிசுத்தம் என்பது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. பரிசுத்தம்னா என்ன? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன்னை என்னுடைய சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உன்னை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? தெரிந்து கொண்டேன். பரிசுத்தமான ஜாதினா அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்துல உள்ளவைகளால் இச்சைப்படாத, கரைப்படாத, அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு பேரு தான் என்னது? பரிசுத்தம். நான் இந்த செயலை செஞ்சுட்டேன் தப்பு, அந்த செயலை செஞ்சுட்டேன் தப்பு, அப்படி இல்லை. உலகத்தின் பார்வையில தப்பே இல்லாமல் இருக்கலாம், ஆனா தேவனுடைய உறவை அது உங்களுக்கு தடுத்தால் அது உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல அவருடைய பரிசுத்தம் தேவை. இதுவும் நம்ம பலத்துல என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அவரே நமக்கு பரிசுத்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய பலத்தை நம்ம சார்ந்து கொள்ளும் போது, நாம யாருங்கிறத தெரிந்து கொள்ளும் போது, அவருடைய அன்பையும் வல்லமையையும், கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், என்னுடைய அடையாளம் என்னங்கிறத தெரிந்து கொள்ளும் பொழுது, இத நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காரியத்தை, இந்த இயல்புல என்ன நீங்க படைக்கல, இதுல எனக்கு வெளியில வர்றதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, எனக்குள்ள உங்களுடைய பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம் அதிலிருந்து உங்களை பிரித்தெடுக்கிறது. அவருடைய பரிசுத்தத்தோட ஒரு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, உலக காரியங்கள் மீது வெறுப்பை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் என்கிட்ட சொல்வாங்க, நான் ரொம்ப சினிமா பார்ப்பேன், ஆனா இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு எனக்கு சினிமா பார்க்கணுங்கிற ஆசையே என்ன செய்யல, வரல. இத நீங்க எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்து உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவருடைய பரிசுத்தம் தான் உங்களை அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். அதற்கு தான் அந்த பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காரியம் அந்த காரியம் நீங்க தேடி தேடி போக வேண்டாம். அவரோட நீங்க இணைஞ்சிருந்தா போதும், அவரை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும், ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளை காது கொடுத்து கேட்டால் போதும். அவர் வெளியில இருந்து இல்ல, உள்ள இருந்து பேசுகிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, விசேஷம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுக்கிறது வேற, கீழ்ப்படுகிறது வேற. கற்றுக் கொடுக்கிறத எல்லாரும் கேட்கலாம், ஆனா கீழ்ப்படுகிறது வெகு சிலர். அந்த கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தையும் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். உங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கும் போது, இல்ல தேவனை நீங்க விசுவாசிக்கும் போது, உங்க சரீரத்துல ஒரு வல்லமை வெளிப்பட்டு சுகம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க வாரீங்க. ஆனா ஆவியானவர் ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்படுகிறார். உங்களுக்கு யார் மேல கசப்பு இருக்குதோ, யாரு மேல உங்களுக்கு ஒரு மன்னிக்காத இயல்பு இருக்கிறதோ அவரை மன்னிக்க சொல்லுகிறார். ஆனா உங்க கவனம் எல்லாம் எதுல இருக்குது? சுகத்துல இருக்கு. தேவன் எப்பொழுது என்னை தொடுவார், எப்பொழுது வல்லமை வெளிப்படும், எப்பொழுது நான் இந்த இடத்துல சரியாக போறேன், அங்க கவனம் எல்லாம் அங்க இருக்கும் போது, ஆனா ஆவியானவர் குரல் என்ன சொல்லுது? அவரை நீ என்ன செய்ய? மன்னிக்கணும். அது ஒரு சின்ன வாய்ஸ்ல கேட்கும். நம்ம கவனம் இன்னொன்றில் இருப்பதினால் இதை நம்ம முக்கியப்படுத்துவது இல்லை. நான் இன்னொரு நாள் மன்னிச்சுக்கிறேன், சுகத்தை வாங்கின பிறகு அதை நான் சரி செய்து கொள்ளுகிறேன். ஆனா ஆவியானவருக்கு தான் தெரியும், அந்த கசப்பு தான் அந்த நோயையே உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? கொடுத்திருக்கிறது. அப்போ அவருடைய குரலை கேட்கிறது, வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்வதுங்கிறது வேற, அவருக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது வேற.
கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய வழியில் உங்களை அவரால் நடத்த முடியும். ஜஸ்ட் நீங்க கீழ்ப்படிஞ்சா போதும். நடத்துகிற வல்லமை அவருடையது. அதுவும் யாரோடதுதான்? அவருடையதுதான். இந்த புண்ணெல்லாம் இருந்ததுன்னா ஆயின்மெண்ட் போடுவோம், பார்த்திருக்கிறீங்களா? அந்த ஆயின்மெண்ட் போட போட அது எப்பேற்பட்ட புண்ணா இருந்தாலும் அது காயும், வீக்கெல்லாம் குறைஞ்சி, அந்த செதில், அந்த இறந்த செதில்கள் எல்லாம் உதிர்ந்து ஒரு புது தோல் முளைச்சி ஒரு ப்ராசஸ்ல ஒரு சுகம் என்ன செய்யும்? கிடைக்கும். அது போல உங்களோட துயரம், உங்க கசப்பு எவ்வளவு பெரிய கசப்பா இருந்தாலும் சரி, உங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் சரி, உங்க மேல தவறே இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர் மன்னியுங்கள் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அந்த கீழ்ப்படிஞ்சா போதும். அவருடைய அன்பு உங்க காயங்களை மருந்து வைத்து கட்டும். உங்களுடைய சிந்தனைகளை அது மாற்றும். உங்க சிந்தனைகளை பலப்படுத்தும். உங்களுடைய மன்னிக்கிற இயல்பை வெளிக்கொண்டு வரும். உங்களுடைய வருத்தத்தை, உங்களுடைய துக்கத்தை அது சரி செய்து உங்களை மறந்து போக செய்யும். அதை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வலிக்காது. இந்த இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிருவார்? கொண்டு வந்துருவார். கொண்டு வந்து அந்த மன்னிப்பு என்ற பாதையில் அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். இதுதான் தேவனுடைய வழியில் நடக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லா வழிகளையும் இப்படிதான் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். ஒவ்வொரு வழிகள்லையும் பரிசுத்தம்ங்கிற வழி. அவர் என்ன சொல்றாரோ அந்த குரலுக்கு கீழ்ப்படுகிறது. ஒரு பெரிய கல்யாண வீட்டுல அம்மா குழந்தை போறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள அந்த குழந்தை மாட்டிக்கிட்டு குழந்தை அம்மான்னு கூப்பிடுது. அந்த அம்மாவுக்கு அந்த குரலை அடையாளம் காண்டு கொள்ள முடியுமா? எப்பேற்பட்ட கூட்டமா இருந்தாலும், அங்க என்னதான் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த காது எந்த குரலை தேடும்? குழந்தையின் குரல். அடையாளம் கண்டு கொள்ளும். எப்படி? பிறந்ததுல இருந்தே அந்த குரலை என்ன செய்யறோம்? கேட்கிறோம். அது போல ஆவியானவர குரல் கேட்க நான் என்ன செய்யணும்? யார்கிட்டையும் நான் ஜெபிக்க போகணுமா? ஊழியக்காரங்க கிட்ட போய் தேவன் என்ன சொன்னாருன்னு கேட்கணுமா? நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன செய்யல? வாழல. ஏற்கனவே சொன்னது போல 24/7 அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையோடு நீங்கள் நேரம் செலவழிப்பதன் மூலம், அவரோடு ஜெபிப்பதன் மூலம், உறவாடுவதன் மூலம். ஜெபம் அப்படிங்கிறது நம்ம அழுது புலம்பி நம்ம குறையெல்லாம் செஞ்சு ஒரு புகார் பட்டியல் அல்ல. கம்யூனிகேஷன் வித் காட். அவரோடு நாம் உரையாடுவது, மகிமைப்படுத்துவது, அவர் வல்லமைகளை நினைவு கூறுவது, அவர் செஞ்ச காரியங்களுக்காக நன்றி செலுத்துவது, நம்முடைய தேவைகளை விசுவாசத்தோடு சொல்லுவது. அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று காத்திருப்பது. அந்த குரலை கேட்கிற இடம் அதுதான். அவர் எப்படி பேசுவார்? உங்களுடைய ஆவியின் மூலம் அவர் பேசுவார். அவர் எங்க இருக்கிறாரு? உங்க சிந்தனையில இல்ல. எங்க இருக்கிறாரு? ஆவியில இருக்கிறார். வார்த்தையின் மூலம் பேசுவார். ஏன்னா உலகத்துல இருந்தும் குரல் வரும், சாத்தான் கிட்ட இருந்தும் குரல் வரும். உங்களோட மனசாட்சியும் பேசும். இதில் தேவனுடைய குரல் எது என்று எப்படி கண்டு கொள்வது? அவருடைய குரல் அவரது வார்த்தையிலிருந்து மாறாது. அவருடைய வார்த்தைக்கு எதிராக அது என்ன செய்யாது? இருக்காது. அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஒத்ததாக அவருடைய குரல் இருக்கும். ஒரு தடவை அவர் பேசினாருன்னா நீங்க காத்திருக்கலாம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளோடு அவர் உங்களை பேசும்போது அது தேவனுடைய குரல் என்று உங்களால என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.